لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا ونؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون صدق الله المولانا العظيم. وقال الرسول صلى الله عليه وسلم ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب صدقه رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. சர்வ புகழாரங்களும் புகழ்ச்சிகளும் முழு அகிலங்களை படைத்தானும் அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமாகும். அந்த அல்லாஹ் நிகரில்லாதவன், எவ்வித தேவைகளும் இல்லாதவன், காலங்களின் பக்கம், இடங்களின் பக்கம், திசைகளின் பக்கம், உருவங்களின் பக்கம், ரூஹுகளின் பக்கம் அவைகளும் அனைத்தும் படைப்பாக உள்ளதால் அவைகளின் பக்கம் தேவையற்ற பரிசுத்தமானவனாக இருக்கிறான். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த மன்னகத்துக்கு அருள் ஜோதியாக அனுப்பி வைத்தானோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்குவதற்கு எந்த உத்தம சஹாபாக்கள் உயிரையும் அர்ப்பணித்தார்களோ அன்னவர்கள் மீதும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், புனிதவான்கள், உத்தமர்கள், நல்லடியார்கள், மறுமை நாள் வரையில் வர இருக்கும் புனித மனிதர்கள் அனைவர்கள் மீதும் சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் என்றென்றும் சொரிந்தருள்வதாக. மேலான கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா கட்டங்களிலேயும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழும்படி அல்லாஹ் நமக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறான். அந்த உத்தரவை எனக்கும் அப்பால் உங்களுக்கும் முன்வைத்ததன் பின்னால் அல்லாஹு தாலா அவன் தனித்தவன், நிகரில்லாதவன், சர்வ அகிலங்களையும் படைத்தாலும் ரப்புல் ஆலமீனானவன். குர்ஆனில் அல்லாஹ் அவனுடைய காலிகியத்தை, அவனுடைய சமதியத்தை பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வல்லாஹு கனி, அல்லாஹ் அவன் தேவையில்லாதவன் என்று சொல்றான். வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா, உங்க எல்லாருக்கும் தேவை இருக்கு, அவனுக்கு தேவையில்லை. லா யத்தகித் சாஹிபதஹு வலா வலதா லா யுத்இமு வலா யுத்இமு வலா யுத்அம் யுத்இமு வலா யுத்அம். அல்லாஹ் அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு சாப்பாடு தேவையில்லை. அவனுக்கு லா தஅகுதுஹு சினத்துன், தூக்கம் தேவையில்லை. அவனுக்கு அவான்கள், உதவியாளர்கள் தேவையில்லை. சகல படைப்புகளையும் படைத்தாலும் வல்லவன் அவன். இந்த அகிலம் அவனுடைய படைப்பு. இந்த அகிலத்தை அவன் இயக்குவதற்கு யுதம்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇல் அர்தி, அவன் நிர்வகிப்பதற்கு அல்லாஹ் ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறான். படைத்த படைப்புகள் சகலதும் சீராக இருக்க வேண்டும். உலகத்துடைய நிர்வாகம் சீராக இருக்க வேண்டும். ஏன்
قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير. நபியை பார்த்தே சொல்கிறான், சொல்லுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹும்ம மாலிகல் முல்க், யா அல்லாஹ், அரசர்களுக்கு, அதிபதிகளுக்கு, மன்னர்களுக்கு எல்லாம் மன்னாதி மன்னனே, துத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை, பதவிகளை, பொறுப்புகளை கொடுக்கின்றாய். வதனாஸிஉல் முல்க மிம்மன் தஷா, யாருக்கிட்ட இருந்து கலட்டோணுமோ, புடுங்கோணுமோ, இழுத்தெடுக்கணுமோ, பறிச்செடுக்கிறாய். கண்ணியமானவர்களே, ஆட்சி அதிகாரங்களை பறிச்செடுக்கிறது என்றது நாங்க நீங்க வெளியில விளங்குற மாதிரி அல்ல. மனிதர்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் ஒரு மனிதனுடைய கௌரவத்தை கலட்டிட்டான் என்றால், கட்டடங்கள்ல, இடங்கள்ல, கதிரைகள்ல, சீட்டுகள்ல, பேருகள்ல இருக்கலாம், ஆனால் மனித உள்ளங்களில் வாழமாட்டார். மனிதருடைய கண்களுடைய பார்வைகளில் இழிவாக தெரிவார். குர்ஆன் சொல்லுகிறது, வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, புடுங்கி எடுப்பான். சரி, எப்படி புடுங்கினான் அல்லாஹ்? நிறைய நமூனாக்கள். மாலிம் துலகும் மின் இலாஹின் கைரி, ஃபிரௌன் சொன்னான் தானே, நான் ஆண்டவன், அன ரப்புகுமுல் அலா வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, ஏண்ட கண்ட்ரோல்ல, ஏண்ட கட்டுப்பாட்டுல இந்த நதிகள் எல்லாம் ஓடுது. அலைசலி முல்கு மிஸ்ர், எகிப்துடைய ஆட்சி எனக்கு சொந்தம் இல்லையா? நிறைய கேள்விகளை கேட்டான். அப்ப அல்லாஹ் சொன்னான், ஆட்சி யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப ஃபிரௌன் மௌத் வரைக்கும் ஆட்சி பீடத்திலான் இருந்தான் என்ற ஒரு கேள்வி வந்தா, இருந்தான். ஆட்சி பீடத்தில் இருந்தே அல்லாஹ் அவனை கேவலமாகவே வாழ வச்சான். இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, போங்க ஃபிரௌன் கிட்ட. எப்படி அல்லாஹ் சொல்றான்? இன்னஹு தகா, அட்டகாசம் செஞ்சிருக்கான், அட்டூழியம் செஞ்சிருக்கான், அடந்தேறியிருக்கான், ஆட்சி பிடத்திலிருந்து நாட்டை நாசமாக்கி இருக்கிறான், மனித சமூக கட்டமைப்பை சீரழிச்சிருக்கிறான், சமூகத்தை அழிச்சிருக்கிறான். போங்க அவனுக்கிட்ட போயிட்டு என்ன தெரியுமா சொல்லணும்? ஃபகுல் ஹல்லக இலா அன் தஸக்கா, டேய், வாழ்க்கையில சுத்தமாக யோசனை இருக்கா? மாற போறியா? திருந்த போறியா? மனுஷனாக போறியா? கேட்கிறான் அல்லாஹ். அப்படி என்று கேளுங்க மூசா என்று ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கிட்ட சொல்றான் அல்லாஹ். ஏன் தேவை என்றா, உன்னை போல ஆட்சியாளர்கள் மனோ இச்சையின் பிரகாரம் செய்யப்படாது. மனோ இச்சை வந்தா பின்னால என்ன நடக்கும்? وَأَمَّا مَنْ تَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا تَغَى وَأَمَّا مَنْ تَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى. உலகத்திலே நரக வாழ்க்கை அல்லாஹ் காட்டுவான். அது தங்குறது சொர்க்கத்துல, நரகத்துல, ஆகிரத்துல, நரகத்துல தங்குறது வேற, ஜஹீம்ல ஈக்கிறது வேற. ஆனால் உலகத்திலே கண்ணால பாப்பாய் நரக வாழ்க்கைய. முதலாவது அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னா, ஃபிரௌனுடைய வாழ்க்கையில கிடைச்ச முதல் பனிஷ்மெண்ட், உலகத்துல சொந்த பொஞ்சாதியுடைய பாசத்தை அல்லாஹ் இல்லாமக்கி போட்டான். அவ எப்படி எப்படி பொஞ்சாதி, அவக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருந்தான். அவன் வாழ்க்கை அமைச்சிருந்தான், தங்க கட்டில அவ தூங்குறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சிருந்தான். தங்க கட்டில நோனா தூங்குவா. அவ என்ன சொன்னாலும் எப்பயும் கேட்காம இருந்ததில்லை. அவ்வளோ நோனாவோட இறக்கம் அவரு. அவ என்ன தெரியுமா சொன்னா? மௌத்தாகிற நேரத்தில் ரப்பி இப்னி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி. அல்லாஹ், எனக்கு சொர்க்கம் வேணும், ஃபிரௌனோட்டு கலட்டிரு, அவன்ட தொடர்பே வானா, டிஸ்கனெக்ட் ஆகி போட்டுரு. டிவோர்ஸ் வேணும் யா அல்லாஹ், அவனுக்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் பண்ணிவிடு என்று
ஃபிரௌனுடைய நோனா சொல்றா. நாட்டுடைய சக்கரவர்த்தி உள்ளுக்கு நீ மெழுகுவத்தி, ஊரெல்லாம் படம் எடுக்காய், உள்ளுக்கு செத்த பாம்பாரிக்காய் அல்ல வச்சான். பாம்பாக செத்த பாம்பு, அடிச்சு போட்ட பாம்பு மாதிரி நோனா கிட்ட அல்ல ஆக்கி விட்டான். ரெண்டாவது அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பாம்பு, அல்கிஹாயா மூசா, போடுங்க பாபம் மூசா, நீங்க உங்களோட அந்த கம்ப கொஞ்சம் கீழே போடுங்களேன். போட்டாங்க. பார்க்கறதுக்கு ஜின் மாரிக்கு கான்னஹா ஜால்லுன் வல்ல ஜான்னுன் வல்லா முதுபிர வலம் யாக்கிப். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமே பின்னால ஓடிட்டாங்க. பார்க்கறது ஜின் மாரிக்கிடப்பா என்று வலம் யாக்கிப் முன்னுக்கு வரையலாம். خذها ولا تخف لا يخاف لدي المرسلون. பயப்படுவானமா? ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ഖീഫത மூசா, பயம் உண்டாகுது உள்ளத்தில் ஹதரத் மூசாக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம், கிட்ட போகலா. இல்ல புடிங்க. நபியே பயந்து என்ன எப்படி பாம்பாரிக்கும்? அல்லாஹ்வுடைய நேரடியான தொடர்புல நபிமார்கள் அவருடைய கெப்பாசிட்டி வேற, அது அவங்களோட உள்ளத்துடைய தைரியம், உடம்புட பலம் எல்லாம் வேற. அவர் பயப்படுறாருண்டா ஃபிரௌன் எப்படி பயந்திருப்பான்? தஃசீர் எழுதிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தஃசீர் பகவியை பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ், தஃசீர் தபரியை பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ், தஃசீர் ரூஹுல் மானி, ரூஹுல் பயான், பழைய தஃசீர்கள் எடுத்து பாருங்க. அந்த சம்பவங்களை விரிவா எழுதிருப்பாங்க. அல்லாமா தபர் ரஹ்மத்துல்லாஹி அவ்வளவு ரிவாயத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் பயத்தை அவனுக்கு உண்டாக்கினான்டா, அந்த பாம்பை கண்ட நொடியிலிருந்து தஃசீர் எழுதிருக்கிறாங்க. தொடர் 40 நாட்களாக ஒரு நாளைக்கு 40 தடவை அந்த பாம்பை நினைச்சு பயப்பட்டு இருக்கான். மென்டல் மாதிரி ஆகிட்டான். அல்லாமா அபுல் ஹசன் அலி நதர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, மிஸ்கீனு ஃபிரௌன், மிஸ்கீனு ஃபிரௌன், ஜுன்னூனு ஃபிரௌன். லூசு பிடிச்சு போய்தான், அவன் மென்டல் பிடிச்சிருச்சு அவனுக்கு. கண்ணியமானவர்களே, இவன் செஞ்ச அட்டூழியத்துடைய முடிவு என்னன்னு தெரியுமா? இவன் செஞ்ச அராஜகத்தினுடைய முடிவு என்னன்னு தெரியுமா? உலகத்தில் அவன் அழியறதுக்கு முன்னால் அல்லாஹ் உலகத்தில் ஒரு பாடம் ஒன்று படிப்பிச்சான். எல்லா இடத்திலையும் வெள்ளம், கடல்லையும் வெள்ளம், குளத்திலையும் வெள்ளம், நாட்டுக்குள்ளேயும் வெள்ளம், வீட்டுக்குள்ளேயும் வெள்ளம், பார்க்கிற இடமெல்லாம் தண்ணி, எல்லா இடத்துலையும் தண்ணி. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து போய் கெஞ்சினான், கொஞ்சம் உங்களோட ரப்புக்கிட்ட கையை நீட்டி எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்லுங்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை நீட்டுற, ஆனா வெள்ளம் இல்லாம போன. ரெண்டாவதா வல் ஜராத வல் கும்மல், ஜராத் வெட்டுக்கிளிகள், முழு நாட்டிலையும் வெட்டுக்கிளி, சோத்து பிங்கானுக்குள்ளேயும் வெட்டுக்கிளி, டாய்லெட்டுக்கு போனா அங்க தண்ணியை சுத்தம் செய்யறதுக்கு எடுத்து அதுக்குள்ள வெட்டுக்கிளி, ஆத்துக்கு ஒழிக்க போனா அங்கேயும் வெட்டுக்கிளி, கடல்லையும் வெட்டுக்கிளி, கண்ட இடமெல்லாம் வெட்டுக்கிளி, முழு 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 பகுதியிலையும் வெட்டுக்கிளி அல்லாஹ் உண்டாக்கினான். வல் ஜராத வல் கும்மல், பேன், சோத்து பிங்கான்லையும் பேன், குடிக்கிற தண்ணிலையும் பேன், எங்கெல்லாம் ஈக்கணுமோ படுக்கிற பெட்டுக்குள்ளேயும் பேன், போற வாகனத்திலையும் பேன், ஈக்கிற இடத்துலையும் பேன், அவ்வளோ இடத்துலையும் பேன் பேன் பேன், தலையில இருக்கிற பேன். பிரச்சனை பெற அவனுக்கு தாங்கல. மறுவா துவா முடியுது. அடுத்ததா வல்லஃபாதியா, இப்ப மோக்க, தவளை, தேர என்று சொல்லுவாங்க. தவளை அல்லாஹ் அனுப்புறான். ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத், தொடர் அத்தாட்சிகள். அல்லாஹ் இருக்கிறான், கொஞ்சம் விளங்கிக்க வாப்பா. ஆடி ஆடி அடி ஆடி அடங்கி ஆட்டம் காட்டாதே. இப்ப ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ முடியுது. பழைய படி அவன் ஆட்டத்தை அவன் ஆரம்பிச்சு ஆடிக்கொண்டே இருந்தான். கடைசியாக فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. டேய், உண்ட உடம்பை இன்றைக்கு பாதுகாக்கிறோம். நைல் நதியில மூழ்கடிச்சு இன்றைக்கும் எகிப்துடைய அந்த எகிப்துல அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். பல நாடுகளுக்கு, பல யூனிவர்சிட்டிகளுக்கு, ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற பெரும் பெரும் யூனிவர்சிட்டிகளில் கொண்டு போய் ரிசர்ச் பண்ணினாங்க டாக்டர்ஸ் மாரெல்லாம். இவன் உடம்புல என்ன கெமிக்கல் இருக்குது, ஏனே மம்மிகளுடைய பாதுகாப்பு போல இவன் உடம்புல என்ன வித்தியாசம் இருக்கு? ஒன்றும் இல்லப்பா, ஒரு கெமிக்கலும் இல்ல. எத்தனையோ சயின்டிஸ்ட் மாரெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தாச்சு இவனுடைய பொடியை ரிசர்ச் பண்ண போய். சொல்ல வர செய்தி என்னன்னா, கண்ணியமான சமூகத்துடைய கட்டமைப்பை அல்லாஹ் வச்சது எப்படி என்றா, சிறந்த மக்களை அல்லாஹ் உலகத்துல அனுப்பி வச்சான். அவங்களை கொண்டு அல்லாஹ் உலகத்துடைய சீர்மையை உண்டாக்குறதுக்கு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தூபாலில் குரபா,
ஒமல் குரபா யா ரசூலல்லாஹ் அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸு மின் பாதி. நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிஹூன்கள் இப்படி ஃபசாது செஞ்சவர்களை சீராக்குறதுக்கு அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் கிட்ட அனுப்பினது போல அல்லாஹ் ஃபசாது செஞ்சவர்களை அல்லாஹ் துனியாவில் அவர்கள் வாழும் போது செஞ்ச ஃபசாதுகளை இல்லாமாக்கி அல்லாஹ் என்ன செய்வானண்டா, அவர்களை சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் இந்த பாவிகளுக்கிட்ட அராஜகர்களுக்கிட்ட அல்லாஹ் அனுப்புவான். சரி, அப்ப உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கையை அல்லாஹ் நிர்வாகம் செய்யறதுக்கு பௌதிக வளங்களை தந்திருக்கிறான். பௌதிக வளங்கள் என்றால் தண்ணீர் இருக்குது, காற்று இருக்குது, நதி இருக்குது, மலர்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, மிருகங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்னத்துக்கு தெரியுமா? என்ன என்னத்துக்கு தெரியுமா? எல்லாரும் தஃசீர் செய்றோம் எப்படி என்றா, ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமியா, அனுபவிக்கிறதுக்கு அல்ல. குர்ஆன்ல இந்த ஆயத்துக்கு தஃசீரா இன்னும் ஒரு ஆயத்து இருக்கு. என்ன ஆயத்து? இன்னா ஜஅல்னா மஅலல் அர்லி ஸீனத்தல் லஹா லினபுலுவஹும், உங்களை சோதிக்கிறதுக்கு தந்திருக்கு. இந்த ஆட்சி, அதிகாரம், பணம், காசு, மரங்கள், மலர்கள், பறவைகள் சகலதும் உங்களை உலகத்துடைய சோதனை. அப்ப தேவை எப்படி நிறைவேறேன்டா, உங்களோட தேவை அல்லாஹ் கிட்ட இருந்து நிறைவேறும், அல்லாஹ்ட ஹஸானால இருந்து நிறைவேறும். அது எப்படி அப்பா? அது எப்படி என்றா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கு வந்து தூர் என்ற மலையில அவ்வளோ முஃமின்களையும் கூட்டிக் கொண்டு ஒளிஞ்சிருவாங்க. எப்ப தஜ்ஜால் கொலை செய்யப்பட்ட பாபுல் லுத் என்ற இடத்துல வச்சு கொலை செய்யப்படுவான். அவனுடைய கொலைக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டாங்க என்றா, இப்ப அல்லாஹ் யஜூஜ் மஜூஜ், முஸ்லிமுடைய ரிவாயத்து, யஜூஜ் மஜூஜுடைய படை அனுப்புவான். யாரும் நின்று பிடிக்க இயலாது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மோதேலா. அப்ப அந்த நேரம் என்ன சாப்பாடுண்டா, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், தஸ்பீஹாத்துகள் சாப்பாடாக இருக்கும். சொர்க்கவாசிகளுக்குரிய அந்த சிபத் அல்லாஹ் துனியாவுல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு கொடுத்துருவான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இது நபி அவர்களுடைய காலத்திலும் நடந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா, இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேர்ல ஒருத்தர் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அல் மததி அல் கைபியா என்ற பாடத்தில் எழுதியிருக்கிறாங்க. வந்து சொல்றா, வாப்பா சரியான பசியா இருக்கு. நபி அவர்கள் புள்ளையோட நெஞ்சில கையை வச்சு நெஞ்சை தட்டி சொன்னாங்க, அல்லாஹும்ம முஸ்பிஇல், அல்லாஹும்ம முஸ்பிஇல் ஜௌஆ, யா அல்லாஹ் பசியை போக்குறவனே, பசி இல்லாமாக்குறவனே, ஏண்ட புள்ளையோடைய பசியை இல்லாமாக்கு. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பார்த்தேன் அந்த புள்ள வந்திருந்தா முகமெல்லாம் மஞ்சள் தெரிஞ்சு, ஆனால் அந்த புள்ளையுடைய அந்த உடம்புல இருந்து அல்லாஹ் பசி எடுத்த பின்னால முகமெல்லாம் செக்க செவேர்னு மாறுது. அன்றைய நாள்ல இருந்து அவரோட உடம்பு டயர்ட் ஆகிற இல்ல. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா துஆவால பசி இல்லாமகுது. நாமே என்றா துஆக்கு பசிக்கு சாப்பாடு தான் கேட்கிற, ஆனால் பசியை இல்லாமக்கின துஆ இருக்குது. கண்ணியமானவர்களே, நபிமார்கள் அவ்வளவு பேரும் குரபாக்கள், நபிமார்களை தழுவியவர்கள் குரபாக்கள். அதனால தான் ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது, மாமின் நபியின் இல்லா வர அல் கனம் ருஆத்து ஷாத். அவ்வளவு நபிமார்களும் ஆடு மேய்ச்சி தான் இருக்கிறாங்க. ஒரு நபியை கூட அல்லாஹ் ஆடு மேய்க்க விடாம நபியாக அல்லாஹ் ஆக்கையில குவாலிஃபிகேஷன். நாங்க இன்னைக்கு போடுற குவாலிஃபிகேஷன் எல்லாம் அல்லாஹ் இந்த சமூகத்துடைய பொறுப்புக்கு அல்லாஹ் அப்படி குவாலிஃபிகேஷன் அல்லாஹ் போட இல்லை. அல்லாஹ் போட ஸ்டைல் வேற. அல்லாஹ் என்ன செஞ்சான், அடிமைகளா மண்ணுக்கு மேல வாழணும். அன்சல அலா அபுதிஹில் கிதாப், தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இறக்கினான். வத்குர் அபுதனா அய்யூப், தன்னுடைய அடியார் அய்யூபை சொல்லுங்க. இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், கண்ணியமானவர்களே அடியார்கள் என்று தான் சொல்றான். இந்த அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு வித்தியாசமானது. எனவே உலகத்துடைய கட்டமைப்பு சமூகம் சீரழியும் போது அந்தந்த காலங்களுக்கு அல்லாஹ் அந்த சிறந்த நபிமார்களை அனுப்பியது போல் அல்லாஹ் வரலாற்றிலும், கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களுடைய வரலாறு இரத்த கரைகளால் படிந்த ஒரு வரலாறு தான் ஹிஜ்ரி 60 சொச்சம் காலம், உமையாக்களுடைய ஆட்சி காலம். ஹிஜ்ரி 41 உமையாக்களுடைய ஆட்சியுடைய ஆரம்பம். அப்துல் மலிக் மின் மர்வான், சுலைமான், அதே நேரத்தில் சுலைமான் மின் அப்துல் மலிக், வலீத் போன்றவர்களுடைய முஆவியா, யஸீத் இப்னு முஆவியா, முஆவியா இப்னு யஸீத் போன்றவர்களுடைய தொடராட்சி சுமாராக ஹிஜ்ரி 130 வரையில் இந்த ஆட்சி நீடிச்சு கொண்டே போகுது. கண்ணியமானவர்களே, இந்த ஆட்சி காலங்களை பார்த்தால் வரலாறு வித்தியாசமாக இருக்குது. என்னவாக இருக்குது? உலகத்துடைய அந்த மிகப்பெரிய வம்பர்களுடைய வரலாறாக பேசப்படுது.
கொலையும் அனாச்சாரமும் கொள்ளையும் சமூக துரோகமும் உலமாக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அதுல முக்கியமான கண்ணியமானவர்களே, ரவுஹ் பின் ஜன்பா நாயிப் அப்துல் மலிக் பின் மர்வானுடைய அவருடைய மந்திரியாக, மினிஸ்டராக, கவர்னராக இருந்தவர் தான் ரவுஹ் பின் ஜன்பா நாயிப் அப்துல் மலிக் பின் மர்வான். இவரே ஹிஜ்ரி அந்த 40 கிட்டத்தட்ட 60 சொச்சம் காலத்தில் இவர் கவர்னராக இருக்கிறார். அப்துல் மலிக் பின் மர்வான் சொல்றாரு, நாங்க இந்த ஈராக் வாசிகளோட மோத வேண்டிய தேவை இருக்குது. ஈராக் வாசிகள் சரியான எங்களுக்கு கட்டுப்படுறாங்க, இல்ல எங்களுடைய ஆட்சியை எதிர்க்கிறாங்க. எங்களோட பொறுப்பு நாங்க ஈக்கக்கூடிய, நாங்க வாலிகளாக ஹிலாபத்தில் இருக்கிறோம், எங்களுடைய ஹிலாபத்துடைய முக்கியத்துடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்றாங்க, இல்ல மோத வேண்டியிருக்கு சொன்னார் ரவுஹ் பின் ஜன்பா. எனக்கிட்ட ஒரு பையன் இருக்கிறான், சரியான வீரமான ஆள், கடுங்கட்டிக்காரன், மிச்சம் போர் தந்திரங்கள்லாம் அவனுக்கு தெரியும், அவரை பொறுப்பாக்கின நல்லா இருக்குமே. அப்படியா? அப்ப இவரை போர் தளபதி ஆக்கியாச்சு. போர் தளபதி ஆக்கின யார் அவர்? அல் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அஸ்-ஸகஃபி, பனு ஸகீஃபா கோத்திரத்தை சேர்ந்தவன். இவனுடைய வாப்பா யூசுப் பின் ஹகம், இவர் மிகப்பெரிய ஆலிம். அந்த ஜமானுடைய பெரும் பெரும் உலமாக்கள் சொல்றாங்க பல கிதாபுகள்ல, சீரி அலாமின் நுபலா, அதே மாதிரி தாரிகுல் பக்தாத், தாரிகு திமிஷ்க், அல் பிதாயா வன் நிஹாயா, தாரிகுல் இஸ்லாம் போன்ற பல நூல்களில் இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. கனிமானவர்களே, இந்த ஹஜ்ஜாஜ் இவனுடைய சொந்த ஊர் தாயிஃப் சேர்ந்தவன். வாப்பா ஒரு உஸ்தாத், இவனும் ஒரு உஸ்தாதி. பல உலமாக்களுக்கிட்ட குர்ஆனை படிச்சிருக்கிறான், தஃப்சீரை படிச்சிருக்கிறான், ஹதீஸை படிச்சிருக்கிறான், மதரசாவுடைய உஸ்தாதாக இருந்திருக்கிறான். நல்ல விளங்கணும் சொல்றது, மதரசாவுடைய உஸ்தாதாக இருந்திருக்கிறான். சில உலமாக்களுடைய கருத்துப்படி அவன் சாயம் பூசுற தொழில் செஞ்சதாக சொல்றாங்க. இன்னும் சில ஆலிம்களோட கருத்து இருக்குது அவன் திராட்சை விற்றதாக. ஆனால் எப்படி இருந்தாலும் வரலாறுடைய ஒரு உண்மை என்ன என்றா, அவன் ஒரு உஸ்தாதாக இருந்திருக்கிறான். இவனை போர் தளபதி ஆக்கின பின்னால யார் போர் தளபதியாக ஆக்குவதற்கு மும்மலிஞ்சாரோ அந்த ரவுஹ் பின் ஜம்பாக்கே முதல் அடியை கொடுத்தான். யுத்தத்துக்கு தயாராக நேரத்தில் கூடாரத்துல சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஒழும்புன்னு சொல்லி அவ்வளவு பேருக்கு மாட்டி அவர் போய் அங்க அப்துல் மலிக் பின் மர்வானு கிட்ட முறையிட்டார். இங்க பாருங்க இவன் இப்படி அடிக்கிறான் என்று கேட்டார். ஏன் அடிச்சாய்? நீங்க சொன்னீங்க அதிகாரத்தை தந்தீங்க, நான் சொல்ற மாதிரி கேட்கலன்னு அடிப்பேன் அப்படி என்று தைரியமா அகம்பாவத்தோட பேசினான். கனிமானவர்களே, இந்த இவன் எப்படிப்பட்ட ஒரு மூதேவி என்றா, இவன் பிறந்தது கண்ணியமானவர்களே ஹிஜ்ரி 41 அல்லது 39 வரலாறுடைய குறிப்பு படி, கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 95 மௌத்தாகிறான். சரி, இந்த இடப்பட்ட காலத்தில் இவன் செஞ்ச அட்டகாசங்களை வரலாறுல பார்த்தால் சின்ன கிண்ண அட்டகாசங்கள் அல்ல. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ஜும்மா செஞ்சு கொண்டிருக்கிறான். ஹஜ்ஜாஜ் மதீனாவுல ஜும்மா செய்கிறான். கூஃபாவுடைய, அதே நேரத்தில் பல நாடுகள், ஷாமுடைய, மதீனா, மக்கா, ஹிஜாஸுடைய பகுதியெல்லாம் இவன் கவர்னராக இருந்த காலம். இவன் தான் ஜும்மா ஹுத்பா ஓதுவான். இவன் தான் அந்த காலத்தில் தராவீஹ் தொழுவிப்பான். உலமாக்கல் ஷியருல் அலாமின் நுபலாவுடைய அந்த ஆலிம் அல்லமா ஸஹபி, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஸனுல் பஸரி போன்ற பல ஆலிம்களுடைய கருத்துல சில உலமாக்கள் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி இவன் காஃபிர் என்றே முடிவு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்துல. நான் மாஷா அல்லாஹ் இந்த உறுதியான செய்தியை எங்க நாட்டுடைய ஃபத்வா குழுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உஸ்தாத் இருக்கார், இங்க சாத் மதரசால இருக்காரு. ஹதரத் இரவு பேசினேன் நான், நேற்று கேட்டேன் ஹதரத் இவனுடைய விஷயத்துல நாங்க எப்படி நடந்து கொள்றேன். ஹதரத் சொன்னார், தெளிவாக சொன்னார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவனை உலமாக்கள் அந்த காலங்களில் சில ஆலிம்கள் காஃபிர் என்று கூட சொல்லியிருக்கிறான். நிறைய சேவை செஞ்சிருக்கிறான், ஆலிம்களுக்கு நிறைய பணங்கள் கொடுத்திருக்கிறான், சதகா செஞ்சிருக்கிறான், மஸ்ஜிதுகளை கட்டியிருக்கிறான், காபா புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறான். ஆனா இவன் செஞ்ச அட்டகாசம் என்ன தெரியுமா? இவனுக்கு ஜெயில் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜெயில கிட்டத்தட்ட 1,20,000 1,30,000 ஆண்கள் பெண்கள் ஒன்றா நிர்வாணமா வச்சிருப்பான். வச்சு என்ன செய்வான்? வெட்ட வழியில சூரியன் சந்திரன் அதே சூடு குளிர் இருள் எல்லா நேரங்களையும் அவங்களுக்கு 6 மாசம் 7 மாசம் வெட்டி அட்டகாசம் செய்வான். உலமாக்களை கொலை செஞ்சிருக்கிறான். கஅபாவுடைய அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரலியல்லாஹு மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் மதீனாவுல ஹிஜ்ரத்துக்கு பின்னால முதலாவது பிறந்தவர். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை கொலை செய்வதற்கு ஏன் இவர் உமையாக்களுடைய ஆட்சிக்கு தோதுவாக இருக்க இல்ல, இவர் அனிதத்தை தட்டி கேட்டவர். தட்டி கேட்கும் போது, தட்டி கேட்டால் சமூகத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு உண்மையை ஒருவர் தட்டி கேட்பார் என்றால் சமூகத்தோடு ஒதுக்கப்படுவார். ஏண்டா இந்த ஜாஹிலியத்துடைய காலம்,
ஜாஹிலியா நவீன ஜாஹிலியத்துடைய காலம். இந்த காலத்தை போல நபியுடைய ஹைருல் குரூனி கர்ணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் என்று நபியவர்கள் சொன்ன அந்த காலத்தில் இந்த அட்டகாசம் நடந்துச்சு. பல கட்டங்கள்ல இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செஞ்சிருக்கிறான்டா, கொலை செய்யறதுக்கு முனைஞ்சிருக்கிறான். இவன் கொண்டதுல முக்கியமான ஒருவர் தான் அப்துல்லா இப்னு சுபைர். அதே மாதிரி கண்ணியமானவர்களே, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், சயீத் இப்னு ஜுபைர், அதே மாதிரி முஹம்மதின் சாத் பின் அபி வக்காஸ் போன்ற இந்த பெரும் மகான்களை கொலை செஞ்சிருக்கிறான். ஆயிரக்கணக்கான உலமாக்களை கொலை செஞ்சிருக்கிறான். சின்ன கிண்ண கொலை அல்ல, பயங்கரமான கொலை. கொலை மட்டுமில்ல கண்ணியமானவர்களே, இவன் என்ன செய்வான் என்றால், ஜும்மாவுடைய தொழுவிக்கும் போது அப்படியே அவன் நேரத்தை நீடிப்பான். ஜும்மாவுடைய நேரம் முடியும் வரைக்கும் தொழுவிப்பான். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் கேட்பாங்க, அடே ஏன் நேரத்தை நீடிக்கிறாய், தொழுறதுக்கு ரெடியாக வேண்டுவாங்க. அப்படியே அட்டகாசம் செஞ்ச ஒரு மூதேவி ஹாஃபிலா இருந்திருக்கிறான், ஆனால் ஹாஃபில்களை கொண்டிருக்கிறான். அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு சஹாபியை கொலை செஞ்சிருக்கிறான். அனஸ் ரலியல்லாஹு, சில உலமாக்கள் சொல்றாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவன் உஸ்தாத்மார்கள் ஒருத்தர். அனஸ் பின் மாலிக் காதிமு ரசூலில்லாஹ் அவங்கள கொலை செய்வதாக எச்சரிச்சிருக்கிறான். சின்னக்கின் அட்டகாசம் செய்ய இல்லை. ஆனால் இவனை அந்த நேரத்தில் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மதீனாவுடைய கவர்னராக நியமிக்கப்படுறாங்க. வலீதின் ஊடாக அவங்க சொன்னாங்க, ஹஜ்ஜாஜ் இந்த பக்கம் வரப்படாது, இந்த மூதேவி ஹஜ்ஜாஜ் மதீனாவுடைய மன்னம் இருக்கப்படாது என்று கடிதம் எழுதினாங்க. அவன் வர இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த மூதேவி அல்லாஹ் இவனுக்கு கொடுத்த மௌத்துடைய முடிவு எப்படி தெரியுமா? சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள கொலை செய்யறான். ஹிஜ்ரி 95ல ஒரு ரிவாயத்தில் ஒரு ரமலான் மாதம், இன்னொரு ரிவாயத்தில் ஷாபான்ல கொலை, இந்த மாதத்தில் ஷாபான்ல கொலை செய்யறான். கொலை செய்யற நேரம் எப்படி என்றா கண்ணியமானவர்களே, அவங்க துஆ செய்றாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இதுக்கு பின்னால இவன்ட வாள் யாருடைய உடம்புலையும் படப்படாது, இவனுடைய முடிவு நீதான் பார்த்துக் கொள்ளணும். அவங்க மௌத்தான பின்னால கனவு காண ஆரம்பிக்கிறான். கனவுல சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவனோட காலை பிடிச்சி இழுக்கிறாங்க, கழுத்தை பிடிச்சி நெசுக்கிறாங்க. அடே ஏன் என்ன கொண்டாய், அப்படி திடுக்கிட்டு எழும்புவான், திருச்சி போவான். இப்ப சொல்லுவான், எனக்கும் சயீதுக்கும் என்ன நடந்த அப்படி என்று. பின்னால் அல்லாஹ் அவன் அக்கல் மூளையை கலட்டிட்டான், மென்டலா வைத்தான். பின்னால ஒரு பக்கவாத மாதிரி ஒரு பெரலைஸ் நோய் ஒன்று வந்துச்சு. அதோட சேர்த்து அல்லாஹ் வயிற்றுல ஒரு கட்டியை உண்டாக்கினான். அந்த காலத்துடைய டாக்டர் மார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்கேனிங் சிஸ்டம் மாறி கண்ணியமானவர்களே, அந்த காலத்துடைய வைத்தியர்கள், இந்த வரலாறு உலமாக்கள் பார்க்கிறேன், கிதாபின்னு சொல்றேன், கிதாபு அத்தௌலத்துல் உமவியா முஆசிரீன்களால் எழுதப்பட்ட கிதாபு, பிதாயா வன்னிஹாயா, சியர் அலாமன் நுபலா போன்ற எல்லா கிதாபுகளும் இந்த வரலாறு பதிவா இருக்குது, தெளிவா பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, இப்ப இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன செய்யறான் என்றால், அப்படி அபு யஅலா என்ற எழுத்தாளன் சொல்றாரு, நான் ஒளிஞ்சு போய் பார்ப்பேன், கத்துவான், கொலருவான். சயீதுக்கும் எனக்கும் என்ன நடந்த? சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபியீன்கள் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் செஞ்ச அநியாயமா என்று கொலருவான். அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? வௌத்துல அல்லாஹ் ஒரு கட்டியை உண்டாக்கினான். டாக்டர் என்ன செஞ்சாருண்டா, நூலை உள்ளுக்கு அனுப்பினார், அப்படி வெளியெடுத்தார். நூனை வெளியெடுத்தால் கண்ணியமானவர்களே, நூல்ல அப்படி கட்டியா புழுக்கள் வெளியே வருது. வயிற்றுக்குள்ள புழு அல்லாஹ் உருவாக்கினான். 15 நாட்கள் இதே வேதனையில் அல்லாஹ் மௌத்தாக்கினான் அவனை. 15 நாட்கள். சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்ணியமானவர்களே, அவங்க செஞ்ச துஆவுடைய கபூலியத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, கடைசி சக்கராத்துல வந்து, அடே ஹஜ்ஜாஜ் உனக்கு நான் சொல்லலையா, அல்லாஹ்வுடைய இறை நேசர்களோட மோதாதே, அல்லாஹ்வுடைய அமானிதங்களை பொறுப்பை சீரழிக்காதே, உனக்கு மஸ்ஜிதுடைய நிர்வாகம் தரப்பட்டிருந்தது, மதரசாவுடைய பொறுப்பு தரப்பட்டிருந்தது, ஹரமுடைய பொறுப்பு உனக்கு இருந்துச்சு, உலமாக்களுடைய கண்ணியங்களை பேண வேண்டியால் எவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கிறாய், எவ்வளவு அட்டகாசம் செஞ்சிருக்கிறாய், ஹரத்துலுக்கு கொலை செஞ்சிருக்கிறாய், எவ்வளவு அட்டகாசம் செஞ்சவன் அல்லாஹ் உன்னை சும்மா விடுவானு அந்த நேரத்தில் புத்திமதி சொல்லிட்டு அழுவாங்க. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதிர்மறையாக கண்ணியமானவர்கள். அதே காலத்துல உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சின்ன வயசு கண்ணியமானவர்கள், 2 வருஷம் ஆட்சி. அந்த மனுஷனுடைய ஆட்சி பீடம் ரஜா பின் ஹயவா என்ற அந்த ஆலோசகர், சுலைமான் என்ற அந்த ஹலீஃபாவுடைய ஆலோசகர் சுலைமான் மௌத்துடைய நேரம். இப்ப கேட்கிறாங்க, என்ன செய்ய போறீங்க கேட்கிறார். ரஜா கேட்கிறார், உங்களுக்கு பயம் இல்லையா, உங்களுடைய இந்த அமானிதத்தை யாருக்கிட்ட கொடுக்க போறீங்க? அவர் சொன்னார், ஏண்ட பிள்ளையே இல்ல, இல்லாட்டி எங்கட பரம்பரை ஆட்சி இல்ல, அப்படியெல்லாம் கொடுக்க இயலாது, யாரை கொடுக்கணும் சொன்னாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருக்கா, அந்த உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்க. சின்ன கிண்ண ஆள் அல்ல, ரொம்ப அல்லாஹ்வோட நேசமான ஆள், ரொம்ப பக்குவமுள்ள ஆள். சின்ன வயசுலயே அவங்க அல்லாஹ்வை நினைச்சு அழுதவங்க. சாலிஹ் பின் கைசான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆலிமுல் மதீனா, மதீனாவுடைய ஆலிம். அந்த ஆலிமு கிட்ட அவருடைய வாப்பா அப்துல் அஸீஸ் மிஸ்ருடைய கவர்னரா இருக்கும்போது புள்ளை அனுப்பி உஸ்தாது கிட்ட பாடம் படிக்கிறது, குர்ஆன தஃப்சீர ஃபிக்ஹ ஹதீஸ படிக்கிறதுக்கு அனுப்பப்பட்ட அவர் இருக்கிறார், அவரை ஆட்சி பீடத்துக்கு நியமிங்க என்ற நேரத்தில் கண்ணியமானவர்களே,
எப்படி பக்குவம்டா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய பக்குவம். வீட்டுக்கு ஒரு நாள் அழுகுறாங்க. எப்படி உடுப்புண்டாலும் விலை கொள்ளணும். ஆட்சி அதிகாரம் உள்ளவங்க, காசு பணம் இருந்துச்சு, நல்ல ரகமான உடுப்பு, நல்ல சாப்பாடு. அப்படியே எந்த அளவு கண்டா அந்த காலத்துடைய வாலிபர்கள் மஷியத்துல் உமரியா நடந்தா உமர மாதிரி நடக்கணும். அவ்வளவு ஸ்டைலான கலசா நாள், பெருமை இல்ல கலசா இருந்தாரு, ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருந்தாரு. ஆனால் அல்லாஹ்ட பயம் ஆழமா கல்புக்குள்ள இருந்துச்சு. சுன்னத்துல ரொம்ப பேணுதலான மனுஷன். திங்கள் வியாழன் வெள்ளியில நோன்பு பிடிப்பார். கண்ணியமானவர்களை, இந்த மனிதனை ஆட்சிக்கு நியமிக்கணும். ஏனென்றா ஒரு உஸ்தாது கிட்ட உருவானவர். எப்படி உருவானவர்? சின்ன வயசுல, கிட்டத்தட்ட 12-11 வயசுல மதரசாக்கு பிள்ளைகள் வந்த மாதிரி பக்குவமான ஒரு ஆலிமுடைய கையில கொடுக்கப்பட்டார். ஆலிம் ஒரு நாள் கடிதம் எழுதுறார் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு. அப்துல் அசீஸ், உங்களோட அப்துல் அசீஸ் பின் மர்வான், உங்களோட மகன் இந்த தொழுகைக்கு லேட்டா வந்திருக்கார். இந்த பாயிண்ட்ஸை நல்லா விளங்கணும். முழு நாட்டுடைய மதரசால் இருக்கிறா, குரான் மதரசால் இருக்கிறா, தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. வரலாறு இதுதான். நாம் இன்றை கதைக்கிற கதையெல்லாம் கதையல்ல. என்ன வரலாறு? கடிதம் எழுதுறார் நாட்டுடைய கவர்னருக்கு, உங்களோட புள்ள தொழுகைக்கு லேட்டா வந்திருக்கார். வாப்பா வந்து கேட்டார், என்ன மகன் தொழுகைக்கு லேட்டா? ஹசரத்தும் பாப்பாவும் கேட்ட நேரத்தில், இல்ல தலவார் சீப் இருக்கே, சீப் அது முடியல சிக்கிருச்சு. பாப்பா சொன்னார், ஸ்போர்ட்ல ஒரு கதையும் கதைக்கப்படாது. ஸ்போர்ட்ல இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? தலையை மொட்டை அடிக்கணும். அதபு படிப்பிக்கப்படுது, அதபு ஒழுக்கம். உங்களுக்கு தொழுகை விட உங்களோட முடி முக்கியமா? வெட்டுங்க முடிய, வலிங்க முடிய. இப்படி பக்குவமாக பழக்கப்பட்டவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆட்சி பீடத்தை கையில் எடுத்தால் திடீர்னு ஆடுகள் ஓநாய்கள் எல்லாம் நாட்டில் இருக்குது. திடீர்னு எந்த நாளும் இல்லாம ஓநாய்களும் ஆடுகளும் ஒன்றாமே. இது ஆட்டுடையர்கள் சொல்றாங்க, நாட்டுக்கு யாரோ நல்ல தலைவர் ஒன்று வந்துட்டார், முஸ்லிம்களுடைய பொறுப்பு நல்ல மனுஷன் கைக்கு போயிட்டு. பார்த்தால் காலையில உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுக்கு ஹிலாபத் கிடைச்சிருக்கு. எப்படி? அதே ஆட்டுடையர்கள் ஒருவர் திடீர்னு ஒரு நாள் ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு ஓநாய், ஆடுகளோட மேஞ்ச ஓநாய் பட்டார்னு பாஞ்சிச்சு. அப்படி ஆட்டுண்டுக்கு மேல பாஞ்ச பின்னால அந்த நேரத்துல அவரே சொல்றாரு, அந்த ஆட்டுடையர், இன்றைக்கு நாட்டுடைய கலீஃபா மௌத்து போல. காலையில மெசேஜ பார்த்தால் நாட்டுடைய கலீஃபா மௌத்தி. அநீத மாணவர்கள் மண் மீது இருக்கும் போது அநீதம் பரவ ஆரம்பிக்கும். நீதமானவர்கள் இருக்கும் போது நீதம் மண்ணில் வாழ ஆரம்பிக்கும். எப்போது அவர்கள் மரணிக்கின்றார்களோ அநீதங்களும் தலை தூக்கி நீதங்கள் அழிந்து போகும். இதுதான் மெய்யான வரலாறு. கண்ணியமானவர்களே, ஹாஃபிலுல் கிதாப், குர்ஆனை பாடமாக்கின மனிதன். இது நாங்க நீங்க நினைக்கிறோம் இது தாபியீன்கள் தபா தாபியீன்கள் காலம் உண்டு, அங்காலங்கள் எல்லாம் போவான. கண்ணியமானவர்களே, அந்த காலத்துல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி எந்த அளவுக்கு வாழ்க்கை என்றால், வீட்டுல ஒரு நாள் நோனா கிட்ட வந்து கேட்கிறார், புள்ள என்னையாவது வாங்கி தின்னணும் மாறி இருக்கு, நாக்குக்கு வாங்கி தின்றதுக்கு மாறி இருக்குது, கொஞ்சம் இந்த கிரேப்ஸ் வாங்கி தின்னணும், காசு இருக்கா? நீங்க தானே நாட்டில் ஜனாதிபதி, உங்கள்ட்ட ஒன்றும் இல்லையா? அது நம்மளுக்குரியது இல்லை, நாட்டுக்குரியது. நோனா பார்த்து ஃபாத்திமா பார்த்து சொன்னாங்க, உங்க வாப்பா அரசன் அப்துல் மலிக்கா இருக்கலாம், உன்னுடைய மாலை நகை நட்டெல்லாம் கலட்டி கொண்டு போய் முஸ்லிம்களுடைய துறை சேரியில போடு, அது உனக்குரியதல்ல, எனக்குரியதல்ல. அவ்வளவு சொத்துகளையும் வாலிகள் எல்லாரும் நாட்டில் வேலை செய்யணும், தொழில் செய்யணும், சட்டம். அவ்வளவு பேரும் கனிமன் குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்கள் ஆக்கப்பட்டார்கள். உலமாக்கள் அவர்களுடைய வீட்டுக்குள்ள உலமாக்களுடைய அழுக சத்தம் கேட்கும். உலமாக்கள் சொல்லுவாங்க, மைமூன் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு போனால் அங்க வீட்டுக்கு நாங்க அவருக்கு மார்க்கத்தை சொல்ல போனா அவர் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி எங்களை கல்புகளை சுத்தமாக்கி அனுப்புவார், தஸ்கியா செஞ்சு அனுப்புவார். இது நாங்க நீங்க நினைக்கிறோம் வரலாறு தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஹயாத் சஹாபாக்களுடைய காலம் மட்டும்தான். இல்ல கண்ணியமானவர்களே, அல்லாமா ஔரங்கசீபுடைய காலம் இப்படித்தான் இருந்துச்சு. மன்னன் ஷாஜஹானுடைய மகன் எந்த அளவுக்கு பக்குவமான ஆலிம் என்றால், நான் சுருக்கமா ஒரு பாயிண்ட்ஸ்ல சொல்லி முடிக்கிறேன். அந்த மனுஷன் எவ்வளவு பேணுதல்டா, பிறந்த நாள் இருந்த ஒரு பொம்பளைய கண்ணால ஹராமா பார்த்தது இல்ல, 17 வயசுல ஆட்சி பீடம் கிடைக்குது. கண்ணியமான அந்த காலத்துல எவ்வளவு அல்லாமா ஷாஜஹான், அதாவது ஷாஜஹான், மன்னன் ஷாஜஹான், அல்லாம அல்ல, மன்னன் ஷாஜஹான். மன்னன் ஷாஜஹானுடைய வாப்பாட பேர் ஜஹாங்கீர், ஜஹாங்கீருடைய வாப்பாடைய பேர் மன்னன் அக்பர். அக்பருடைய வழிகேட்டுக்கு 2 ஆலிம்கள் காரணம், ஃபதுல் ஃபைலி. 2 கெட்ட ஆலிம்களால மன்னன் அக்பர் என்ன செஞ்சான், முழு இந்தியாவுடைய முகலாய அரசாட்சியில இந்தியாவுல கண்ணியமானவர்களே முஸ்லிம்களுடைய ஆட்சி, முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தை அதே மாதிரி பிராமண கொள்கையும் ஒன்று சேர்த்து வரலாறாக இன்றைக்கு முழு உலக மக்களும் வரலாறு படிக்கிறதுக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்துல் ஹை அல் ஹுசைன் அல் லக்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த வரலாறு எழுதியிருக்கிறாங்க. அபுல் ஹசன் அலி நதி ரஹ்மத்துல்லாஹி வாப்பா சகாஃபத்துல் இஸ்லாமியா அல் ஃபில் ஹிந்த், இஸ்லாமிய வரலாறு இந்தியாவில் எழுதியிருக்கிறாங்க.
எப்ப நடந்த ஹிஜ்ரி 1300 சொச்சம் அல்லது ஹிஜ்ரி 1200 சொச்சத்துல நடந்த வரலாறு. எப்படி பக்குவமான ஆலிம் கண்ணியமானவர்களே தன்னுடைய கையால குர்ஆன் எழுதி ஹரத்துக்கு அனுப்பிக்கிறார், மக்காவுக்கு அனுப்பிக்கிறார், மதீனாவுக்கு அனுப்பிக்கிறார். வியாழன் வெள்ளி நோன்பு ஜும்மாவுடைய தொழுகை தான் தொழுவிப்பார், அதே நேரத்தில் தராவியை தான் தொழுவிப்பார். ஆட்சி பீடத்துக்கு வந்து குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறார். கனிவான நான் சொல்ல வர செய்தி என்னண்டா, இந்த வரலாறுகள் ஏன் சொல்லப்படுதுண்டா, முஸ்லீம்கள் கண்ணியமான தன்னுடைய வாழ்க்கை சுத்தமாக ஆக்க நினைச்சால் அவர்கள் எந்த நிலையில இருந்தாலும், அவர்கள் எப்படியானவர்களாக இருந்தாலும் அவர்களை கொண்டு முழு உலகத்தையும் அல்லாஹ் நிம்மதியுள்ள ஒரு சமூகமாக வாழ வைப்பான். ஆகவே அல்லாஹ் நம்மளுக்கு தந்த பெரிய பாக்கியம். எனவே இந்த வரலாறுகளை மையமாக நம்முடைய வாழ்க்கையில முன்னு வச்சு நம்முடைய சொந்த வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் அல்லாஹ் அமைக்க வேண்டும். ஆகவே கண்ணியமானவர்களே இந்த காரியங்களை கேட்டோமோ பேசினோமோ அல்லாஹ் சக்கராத்தோர்ல எடுத்து நடக்கிறதுக்கு தௌபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.